கிட்டத்தட்ட அங்க 35 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க துபாயில மட்டும். அதுல வெளிநாட்டவர்களுடைய பெர்சன்டேஜ் 89, கிட்டத்தட்ட 31 லட்சம் பேர் ஃபாரினர்ஸ். அதுல இந்தியர்கள் 30%, பாகிஸ்தானியர்கள் 15, பிலிப்பைன்ஸ் 10, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 5, மற்றவங்க சைனீஸ் இவங்கெல்லாம் பிறர் அதர்ஸ் 29%. உள்ளூர் குடிமக்கள் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய உள்ளூர் குடிமக்கள் வெறுமனே 11%. அவ்வளவு குறைவா இருக்கிறது காரணம் அவங்க மக்கள் தொகை அவ்வளவுதான். துபாயை கட்டி எழுப்பக்கூடிய இந்த பொருளாதாரத்துக்காக அவங்களுக்கு தொழிலாளிகளோ ஒயிட் காலர் ஜாப்ஸோ இந்த மாதிரி முதலாளிகள்லாம் தேவைப்பட்டதுனால அவங்க வெளிநாட்டில இருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வந்துதான் இன்னைக்கு துபாயை உருவாக்குனதே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிய தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப துபாயினுடைய மொத்த ஜிடிபி 2023 இதன்படி $411 பில்லியன். ஒரு நபரினுடைய சராசரி வருமானம் $1,17,000. அப்ப உலக அளவுல ஒரு பணக்கார ஒரு நாடாக ஒரு பகுதியாக துபாயை சொல்லலாம்.